யாழ்ப்பாணத்தில் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வில் நடனமாடிய இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான செய்தி வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் புகுந்த நபரொருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக சகோதரி வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக உறவினர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 1 வயது குழந்தை வாழ்வெட்டிற்கு இலக்காகிய சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் மட்டக்களப்பிலே பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வொன்றில் நடனமாடிக்கொண்டிருந்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மல்லாகம் பயிரிட்டால் பகுதியில் நேற்றைய தினம் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பண்டதரிப்பை சேர்ந்த இளைஞன் இவ்வாறு குறித்த பூப்புனித நீராட்டு விழா நிகழ்விற்கு சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அங்கு உணவு உண்டு கொண்டிருந்த போது திடீரென்று பாடல் ஒலித்திருக்கின்றது. அந்த பாடலுக்கு எழுந்து சென்று நடனமாடிய நிலையில் திடீரென்று கீழே விழுந்திருக்கின்றார். அவர் தொடர்ச்சியாக உடனடியாக அங்கிருந்தவர்கள் அந்த இளைஞனை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞனின் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் சகோதரியுடன் வாழ்ந்து வந்த நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. 54 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்டம் பகுதியில் சகோதரியுடன் நபரொருவர் வசித்து வந்திருக்கின்றார். இன்று காலை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இது தொடர்பாக போலீசார் சகோதரியிடம் வாக்குமூலம் பெற்றிருந்தார்கள். அந்த வாக்குமூலத்தில் கொலை செய்யப்பட்ட நபரின் சகோதரி கூறுகின்ற போது, நான் குறி சொல்லும் வேலை பார்த்து வருகின்றேன். இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு வேளையிலே மூவர் வீட்டுக்கு வந்தார்கள். தண்ணீர் தாருங்கள் என்றார்கள். நான் தண்ணீர் எடுக்க உள்ளே சென்ற போது என்னை கட்டி வைத்துவிட்டு நகைகளையும் திருடி சென்றிருந்தார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினம் அதிகாலை நான் கட்டப்பட்ட நிலையில் அதனை எல்லாம் அறுத்து விட்டு எழுந்து வந்த போது, அதாவது அந்த கட்டுக்களை எல்லாம் தளர்த்தி விட்டு எழுந்து வந்து பார்த்த போது சகோதரன் இவ்வாறு சரளமாக கிடந்ததை கண்டேன் என்று சகோதரி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு சகோதரி அளித்த வாக்குமூலத்தில் போலீசார் திருப்தி அடையவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அதாவது முன்னுக்கு பின் முரணாக இந்த வாக்குமூலம் அமைந்திருக்கின்றது என்கிற சந்தேகத்தை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறு நபரொருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதிகாலை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாள்வெட்டி சம்பவத்தில் பெண் ஒருவரும் 1 வயது குழந்தையும் வாள்வெட்டி சம்பவத்திற்கு இலக்காகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை வாள்வெட்டு தாக்குதலை நடத்தியவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு ஆரையம்பதி தீர்த்தக்கரை பகுதியிலே பெண் ஒருவர் வசித்து வருகின்ற நிலையில் அந்த பெண்ணின் உறவினர் அந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கேட்பதற்காக அல்லது அது தொடர்பான பிரச்சனைக்காக இவ்வாறு அந்த நபர் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. அப்போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தை தொடர்ந்து அந்த நபர் அந்த பெண் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணின் 1 வயது குழந்தையும் அந்த வாள்வெட்டு தாக்குதலில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக வாள்வெட்டு தாக்குதல் நடத்திய நபரும் வைத்தியசாலையில் காயங்களுக்குள்ளான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் 1 வயது குழந்தை மற்றும் பெண் வாள்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உறவினர்களுக்கு இடையிலே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இவ்வாறு ஒரு முரண்பாடு ஏற்பட்டு தற்பொழுது அது வாள்வெட்டில் முடிந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.
Nanti mau di. Oh, ya tadi yang itu kampung lagi. Itu kampung. Itu siapa? Kilometer. Betul pun. Ada yang itu yang main total. Udah lama? Oh. Wow. Ya,